வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி இட்லி மாவு இல்லாத நேரத்தில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ஒரு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா வறுப்பட்ட வாசனை உங்களுக்கு வரும். நீங்கள் கரண்டியில் கொட்டும் போதே கரண்டியில் ஒட்டாமல் மாவு நல்லா உதிரி உதிரியாக வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாவு கூடவே நான் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக திக்காக இருந்தால் போதும். இப்போ இதை இந்த மாவு கூட நல்லா கலந்துக்கலாம். மாவு வறுத்த மாவு ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தயிர் சேர்க்கணும். இதை தயிர் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவோட திக்னஸ் உங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த இட்லியில் சேர்க்கறதுக்கு தாளிப்புக்கு நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அது உடஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது, தோலை சீவிட்டு நறுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு இந்த தாளிச்சதை அப்படியே எடுத்து இந்த மாவில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிப்பை மாவு கூட கலந்ததுக்கப்புறமா நான் இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதில் நான் அந்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அந்த இட்லி மாவு, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம எப்போவும் இட்லி வாக்குற போல் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இட்லி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நம்ம ரெகுலர் இட்லி மாதிரி தான் வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, மாவு கலக்கும் போது தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு ஊற்றணும். அதே மாதிரி கோதுமை மாவு வறுப்பட்டு நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்க்கணும். சூடாக இருக்கும் போது சேர்த்திங்கன்னா மாவு வெந்த மாதிரி ஆகிடும், இட்லி சரியாக வராது.